ஆன்சைட்டி அப்படிங்கிறது என்னதான் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தாலும் கூட நீங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க லைஃபுக்கு எடுத்துக்கலன்னா ஆன்சைட்டி அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, நீங்க வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடணும்னு ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல கான்டென்ட் மேக் பண்ணணும், இல்ல நான் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் நிறைய வீடியோஸ் பாக்குறீங்களே, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓ மை காட், வீடியோஸ் வந்து குவாலிட்டியா இருந்தாதான் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, நீங்க ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே பிச் பெர்ஃபெக்டா இருந்தாதான் வருவாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க. நீங்க உடனே இதெல்லாம் பார்த்து ஒரு பயம் ஒண்ணு கிரியேட் ஆகும். அந்த பயத்தை வச்சுக்கிட்டு ஓகே ஃபைன், இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் கத்துக்கிட்டு பண்றேன், நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் போடுறேன், என் பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் போடுறேன்னு லைட்டுக்கே பொறுக்கல. ஸோ இப்படி நீங்க வந்து என்னன்னா பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டிடுறீங்க. அந்த இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா யூ வில் ரிகரெட் அ லாட். ஐயோ, இந்த வருஷத்தை நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன்னு. பிகாஸ் நான் வந்ததுக்கு அப்புறம், நினைச்சதுக்கு அப்புறம், கிடைச்சதுக்கு அப்புறம் பண்றேங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டினால, ரைட்? ஸோ அப்ப இங்க நீங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு கோர் ஐடியா என்ன அப்படின்னா, டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூர் லைஃப். இந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு போதை குடிகாரன் தப்புல வண்டியில அப்படியே குடிச்சிட்டு வண்டியில வரான், தெரியாம உங்களை இடிச்சிடறான் அப்படின்னா, அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு ஒன்னால தான்டா காரணம் அப்படின்னு இல்லாம, ஓகே ஃபைன், மேபி நான் அவன் குடிகாரன் தெரிஞ்சு நான் வந்து வேணும்னே போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரிதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்னன்னா, குடிகாரன் அவன் வரான், நான் எதுக்காக அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. பட் ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கும் போது உங்க லைஃப்ல நீங்க எதிர்பார்க்க முடியாத ரிசல்ட்ஸை நீங்க வந்து கெயின் பண்ண ஆரம்பிங்க, ரைட்? ஸோ இன்னைக்கான டேல இன்னைக்கான டாஸ்கை இன்னைக்கே முடிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்க. பிகாஸ் நாளைக்கு அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ போடணுமா, இந்த மாதிரி வீடியோ எடுங்க, அப்லோட் பண்ணுங்க, மொக்கையா இருக்கும், யார் அசிங்கப்படுத்தாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சாலும் பரவாயில்ல, இன்ஃபேக்ட் வியூஸே போலனாலும் பிரச்சனையே கிடையாது, ரைட்? உங்களுக்குன்னு ஒரு சரௌண்டிங், உங்களுக்குன்னு ஒரு ட்ரைபை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் கோ அண்ட் டூ தட். அவ்வளவுதான், சிம்பிள். புரியுதா? ஸோ அதனால இன்னைக்கான வேலையை இன்னைக்கே பண்ணுங்க. இது வந்து நாளைக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நீங்க அதை தள்ளி போட ஆன்சைட்டிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். அண்ட் ஸோ நிறைய பேட் ஹேபிட்ஸும் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரைட்? ஸோ மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னோட கோச்சிங் லிங்க் இருக்கு, பயோல இருக்கு, கேலண்ட்லி அப்படின்னு இருக்கும், அதில் போய் லிங்க் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ 30 to 45 minutes ஆஃப் ஃப்ரீ வீடியோ கால் செஷன். தென் உங்களுக்கு தான் நீங்கள் என்னோட கோச்சிங்கை எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்